இந்த பத்ர் சஹாபிகள் மகத்தான தியாகத்தை செய்ததின் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு மாண்பான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்பதை இந்த தகவல்களின் வாயிலாக நாம் உணர்கிறோம். அருமையான பெருமக்களே, யுத்தம் முடிந்தது. யுத்தம் முடிந்ததற்கு பிறகு அங்கே யாரெல்லாம் வெட்டுப்பட்டு கிடக்கிறார்கள், செத்து போனார்கள் என்று பார்த்து வருவதற்காக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. சின்ன வயசு, போய் பார்த்துட்டு வாங்க, வாலிபர் யாரெல்லாம் கிடக்கிறான்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க பார்க்க போறாங்க. இதுக்கு முன்னால மக்கால இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் என்னன்னு சொன்னா, இந்த அர் ரஹ்மான் சூராவை காபத்துல்லால போய் ஓதுனாங்க. இந்த வலீது என்ன செஞ்சான், ஓங்கி அடிச்சான், காது கிழிஞ்சிச்சு. யாருக்கு? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு காது கிழிஞ்சு ரத்தம் வருது. அடிச்ச அடியில, வலீது அடிச்ச அடியில, என்ன சின்ன பைய, ஒரு அடிமையினுடைய மகன், இவ்வளவு பகிரங்கமா வந்து வேதத்தை இங்கே ஓதுகிறாயா, உனக்கு என்ன திமிர் இருக்கும் என்று ஓங்கி அடித்தான். அடித்ததிலே காது கிழிந்து ரத்தம் வந்தது. அப்படி கண்கள்லாம் கலங்கிட்டு கிழிஞ்சு போயிச்சு கால். கிழிஞ்ச காதோடு ரத்தத்தோடு அவங்க என்ன செய்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அந்த சமயத்துல ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அங்க இருக்கிறாங்க. இது மக்கால நடந்த சம்பவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கும் பொழுது, பத்ர் யுத்தம் நடக்குவதற்கு முன்பாக, ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பாக நடந்த நிகழ்வு. அப்போ காது கிழிந்து ரத்தம் சொட்ட சொட்ட இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜிப்ரைல் இருக்கிறாங்க. இப்படி காது கிழிஞ்சு ரத்தம் ஓடிக்கிட்டு வர்றதை பார்த்து ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் சிரிக்கிறாங்க. சொன்னாங்க, ஜிப்ரைல், என்ன இது, எந்த உம்மத்து, என்னை சார்ந்த ஒருவர் அடிபட்டு காது கிழிஞ்சு ரத்தத்தோட வராங்க, நீங்க சிரிக்கிறீங்களே என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. நாயகமே, சீக்கிரம் அதற்குண்டான விடை உங்களுக்கு தெரியும். நான் இப்ப விடை கிடைக்குது. பத்ர் யுத்தத்துல என்ன விடை கிடைத்தது? இப்னு மஸ்ஊத் போய் பார்க்கறாங்க. பார்த்தா தண்ட காதுல அடிச்சு கிழிச்சு ரத்தத்தை ஓட்டினானே வலியுது, செத்து கிடக்கிறான். ஆஹா, டே வலியுது, என்ன ஒரு காலத்துல என்ன பாடுபடுத்தின, இன்னைக்கு செத்து கிடக்கிறாள், உன்னை என்ன பண்றான் பாரு என்று அவனுடைய தலையை வெட்டிப்பட்டு கிடக்கிறது. தூக்க பாக்குறாங்க. வலியுது ரொம்ப ஸ்ட்ராங், தூக்க கஷ்டமா, தலையை தூக்க கஷ்டமா இருக்கு. இவங்க கொஞ்சம் மெல்லிய ஆளு. ஆஹா, தலையை தூக்க முடியலன்னு சொல்லி இந்த காதுல ஒரு ஓட்டைய போட்டு கைத்தை கட்டி தலையை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாயகமே, அவன் இவங்க காதை கிழிச்சான், இன்னைக்கு அவன் காதை இவங்க கிழிச்சிட்டாங்களா இல்லையா, கிழிச்சு இழுத்துட்டு வர்றது, இதை அப்போதே உணர்ந்துதான் நான் சிரித்தேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிரிக்கிறார்கள். அருமையானவர்களே, இப்படி அற்புதமான பல நிகழ்வுகள் அந்த இடத்திலே நடைபெற்றது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நிறைய அற்புத காட்சிகள். இஸ்லாத்திற்கு பின்னால் வந்துவிட்ட, அப்ப எதிரியா இருந்தாங்க அந்த சாபி, ஒரு சாபி சொல்றாங்க, நாங்க யுத்த களத்துல அணிவகுத்து நிற்கிறோம். யுத்த களத்துல அணிவகுத்து நாங்க நிக்கிறோம். நிற்கும்போது திடீர்னு பாக்குறேன், குதிரையில மேல ஒருத்தர் வந்து நிக்கிறார். என் கண்ணுக்கு படுது, குதிரை வானத்துல இருந்து அப்படி கீழே இறங்குது. அதுல ஆஜானுபாகுமான தோற்றத்தோடு தலப்பா கட்டிட்டு ஒரு மனுஷர் இருக்கிறார். எனக்கு பயம் வந்துருச்சு. மலக்குமார்கள் வருகை தந்தது. அதற்கு பிறகுதான், நான் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகுதான் அவர்களெல்லாம் மலக்குமார்கள் என்று எனக்கு புரிந்தது என்று அந்த சஹாபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி பல நிகழ்ச்சிகள் பத்ர் யுத்தங்களிலே நடைபெற்றதை வரலாற்று ஆசிரியர்களும் ஹதீதின் வாயிலாகவும் பல செய்திகளை நாம் உணர முடிகிறது. அருமையான பெருமக்களே, அற்புதமான பல நிகழ்வுகள் இந்த பத்ருக்களத்திலே நடந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். ஆரம்பத்தில் முதல்ல யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால எதிர் தரப்பிலிருந்து 3 பேரு, முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து 3 பேரு முதலாவதாக நேரடி சண்டை நடத்துவோம் என்று சொல்லப்பட்டு, அந்த சண்டையிலே எதிர் தரப்பிலிருந்து பெரிய பெரிய ஆட்கள் வந்தானோ, உத்துபா, வலீது, இந்த மாதிரி வலீதல்ல உத்துபா, இன்னொன்னு 2 பேர் வந்தார்கள். மொத்தம் 3 பேர் வந்தாங்க. எல்லாம் பெரிய பெரிய வீரர்கள். ஆனால் முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து வந்தது யார் தெரியுமா? அன்சாரிகள். அப்ப இவனு கேட்கிறானுவா, பாருங்க அந்த திமுறை பாருங்க, நீங்களாம் யாருப்பா அப்படின்னு கேட்கிறான். நாங்களாம் அன்சாரி. நீங்களாம் என்ன பண்றீங்க? பேச்சுவார்த்தை நடக்குது. முஸ்லிம்கள் தரப்பு அந்த பக்கம் நிக்குது, குறைஷி காபிர்கள் தரப்பு இந்த பக்கம் நிக்குது, நடுவுல இங்க இந்த 3 பேரு, அங்க இருந்து 3 பேர் வந்தாச்சு. நீங்களாம் யாரு அப்படின்னு இவன் கேட்கிறான். இந்த குறைஷி காபிர் கேட்கிறான். நாங்களாம் அன்சாரிகள், மதீனாவாசி.
என்ன பண்றீங்க? நாங்களாம் விவசாயம் பண்றோம். சிரிக்கிறோம். அட விவசாயிகளா இருந்துகிட்டு எங்க கிட்ட சண்டை பிடிக்க வந்தீங்களப்பா, உங்களால முடியுமா? நீங்களாம் அந்த களைய புடுங்கிறதுக்கும் ஈச்சப்பழம் பறிக்கிறதுக்கு தான் லாய்க்கு, சண்டை போடுறதுக்கு லாய்க்கு இல்ல. நாங்க கூப்பிடுறது மக்காவாசிகள் வரட்டும், எங்க ரத்தங்கள் வரட்டும், நாங்க கொள்றோம், அவங்க எங்களோட வரட்டும் பார்க்கலாம் என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அலி போங்க, ஹம்சா போங்க, இன்னொரு சஹாபி அவங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பத்தை சார்ந்தவங்க 3 பேரையும் அனுப்புனாங்க. வேலையை முடிச்சுட்டு வந்துட்டாங்க 3 பேரையும். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய எதிரிகளை கொண்டார்கள். அந்த ஒரு சஹாபியை மாத்திரம் இந்த எதிரி கால் தோல்ல மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தினான். இந்த 2 சஹாபிகளும் அலிநாயகமும் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பாய்ந்து அந்த எதிரியை கொன்றுவிட்டு இந்த சஹாபியை தோளிலே தூக்கி போட்டு கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகுதான் யுத்தம் நடந்தது. அருமையானவர்களே, அருள் நபியாம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சய்யிதுனா ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், யுத்தம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பாக சொன்னாங்க, நாயகமே யுத்தம் நடக்க போகுது, ஒரு நாளைக்கு முன்னால யுத்தம் நடத்துறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால 16 இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, யார சொல்லலாம், நீங்க யுத்த களத்துக்கு வர வேணாம், நீங்க யுத்த களத்துக்கு வர வேண்டாம், இந்த பகுதியில யுத்தம் நடக்கக்கூடிய இந்த பகுதியை விட்டு கொஞ்சம் தூரமா ஒரு டென்ட் போட்டு உங்களுக்கு தந்துடுறோம், ஒரு குடில் ஒரு டென்ட் போட்டு நாங்க தந்துடுறோம், அந்த டென்ட்ல உங்களுக்கு உதவியாளர்களாக காதிம்களாக 2 பேரை நாங்க வச்சிடறோம், உங்களுக்கு வாகனத்தையும் வச்சிடறோம், உணவையும் நாங்க வச்சிடறோம். ஏன்னா ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மதீனா அன்சாரிகளிலே ஒரு லீடர், பெரிய லீடர் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா, அவங்க கீழே நிறைய சஹாபிகள் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, வீரம் மிகுந்தவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான பாசம் கொண்டவங்க. அவங்க சொன்னாங்க, யார சொல்லலாம், நீங்க யுத்த களத்துக்கு வர வேணாம், எதிரிகளை நாங்க பாத்துக்கிறோம், நான் ஒருவேளை வெற்றி கிடைத்தால் நாம் எல்லாம் திரும்பி மதீனாவிற்கு செல்வோம், ஒருவேளை நாங்கள் எல்லாருமே ஷஹீதாகிவிட்டால் நீங்கள் இவர்களோடு இந்த உதவியாளர்களோடு நீங்கள் இந்த வாகனத்திலே ஏறி மதீனாவிற்கு செல்லுங்கள். ஏன் தெரியுமா, எங்களோடு இந்த மார்க்கம் முடியக்கூடாது, எங்களை விட அதிகமாக உங்களை நேசிக்கக்கூடியவர்கள் மதீனா ஷரீஃபில் இருக்கிறார்கள், பெண்கள் உங்களை அதிகமாக நேசிக்கிறார்கள், பெரியவர்கள் நேசிக்கிறார்கள், நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் நேசிக்கிறார்கள், சின்ன பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நேசிக்கிறாங்க, அவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நீங்க வேணுமா இல்லையா? ஆகவே நீங்க என்ன செய்யணும், திரும்பி போங்க, நாங்க தோத்துட்டா மூத்தா போயிட்டா பரவாயில்ல, ஷஹீத் ஆயிட்டா பரவாயில்ல, அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை தருவான், நீங்க இருக்கணும், மதீனால இருக்கணும் என்று சொல்லும் பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸஅதே நீங்கள் என் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசத்தை நினைத்து எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது, என் தோழர்களை போன்று எந்த நபியினுடைய தோழர்களும் இருந்ததில்லை.